அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சீமானவர்கள் வருவாரா, மாட்டாரா அப்படின்றத அந்த மீட்டிங் நடந்து முடியிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. வெறும் செய்தியாளர்னு மட்டும் இல்லாம, அந்த இடத்துல இருந்த அரசியல்வாதிகள் கூட பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாருமே வரலையா அப்படின்ற ஒரு கேள்வியை ஆங்காங்கே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே அழைப்பு கொடுத்த பிறகு கூட, எதனால சீமான் பங்கேற்கல அப்படின்ற ஒரு கேள்வி தான் அனைத்து தரப்பு மக்களாலையுமே நேற்றைய தினம் அதிக அளவில் கேட்கப்பட்ட கேள்வியாக இருந்துச்சு. குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா, சீமானை குறித்த கேள்விகள் தான் அதிகமாக கேட்கப்பட்டு இருந்துச்சு. ஒருவேளை முதல்வர் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு தான் இது காரணமா? அல்லது திராவிடர்களோட எந்தவித நட்புமே நமக்கு வேணாம் அப்படின்னு சீமான் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவா அப்படின்றத சீமான் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியாகணும். இந்த ஒரு விஷயம் குறித்து யாருமே எதிர்பாராத வண்ணம் ஸ்டாலின் நேரடியாக சீமான் இடத்துல அலைபேசி மூலம் பேசியிருக்காரு அப்படின்னும், நீங்க எதனால கலந்துக்கல, நான் உங்களை பெரிதளவில் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது கசிஞ்சிருக்கு. ஏற்கனவே மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்களை உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா அலைபேசி மூலம் அழைச்சிருக்காங்க அப்படின்னும், அதற்கு சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு ஒரு சில முக்கிய வேலைகள் இருக்கு, அது இல்லை நான் நிச்சயமாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சீமானும் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக தான் சீமான் அந்த இடத்துக்கு வந்தே தீருவாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இறுதியாக சீமான், நடிகர் விஜய் போன்ற அரசியல் கட்சிகள் வராத ஒரு காரணத்தினால ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை இவ்வளவுதானா அப்படின்னு அனைவருமே தற்போது ஒரு பெரிய விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ரொம்பவே கடுப்பான திமுக கட்சி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய எந்த பொதுக்கூட்டத்துக்குமே நம்ம அனுமதி தரக்கூடாது அப்படின்னு ஒரு பழிவாங்கும் எண்ணத்தில் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா தேர்தல் வர இன்னும் கொஞ்ச காலங்களே இருக்க காரணத்தினால இனிமே நாம் தமிழர் கட்சியுடைய எல்லா செயல்பாட்டுகளையுமே நம்ம குறைச்சே தீரணும், அவங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையுமே மக்களோட கலந்து பேசுற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிடவே கூடாது அப்படின்றதுல திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறியாக இருந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை சீமான் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த கூட்டம் எந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.